Hey everybody, this is Ranga Prasad. Good afternoon. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது VVI ரிட்டர்ன்ஸ். அகைன் ஒரு தரம் நான் கிளான்ஸ் பண்ணிடுறேன். 2 years பேக் நான் ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனல் வந்து பாதியிலேயே நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இல்லாமல் போய் ஒரு சேனல் நான் அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யூடியூப்காரங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேறு வேலை இல்லாமல் ஆரம்பித்த சேனல் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். VVI வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் என் ஃபேமிலியை பிரிஞ்சிருந்தேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருந்தேன். தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அங்கே தான் ஒரு நியூ அட்மாஸ்பியர். அதனால் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கடி ஜோக்கை போட்டு போகுமே. நம்ம ஒரு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் முழு காசு கட்டுறோம்? யாருக்கா தெரியுமா? ஆக்சுவலாக அது தப்பு. ஏன் நானே சொல்கிறேன். நீங்கள் முழு பஸ்ஸை கவர் பண்ணால் தானே முழு காசு கட்டணும். சிலபஸ்னால் சில காசு தான், ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் தானே கட்டணும். சிரிச்சுக்கோங்கப்பா. சிரிக்காட்டாலும் பரவாயில்ல, தட்ஸ் ஃபைன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன பார்க்கலாம், என்ன சத்தம் இந்த நேரம், ஏன்பா அப்படி சத்தம் வருவீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரஷ்யா வந்து ஒரு வேக்சினை வந்து வெளில விட்ருக்காங்க. 2 டெஸ்ட் தான் பாஸ் ஆகிருக்கு. 3ஆவது டெஸ்ட்டு இன்னும் போவே இல்லை. 3ஆவது டெஸ்ட்டு போகாமலே அவங்க வந்து வேக்சினை வெளியே விட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட்னு கூட வச்சுக்கலாம். என் பொண்ணுக்கு கொரோனா இருந்தது, அது வந்து சரியானதுனால நாங்கள் வெளியே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டீன் வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணி 20 பில்லியன்ஸ் இந்தியா வாங்கியிருக்காங்க. 20 பில்லியன்ஸ், யூ ஹர்ட் இட் ரைட், 20 பில்லியன்ஸ்க்கு இந்தியாவே வாங்கியிருக்கு. ஆக்சுவலி இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின்ங்கிறது எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் நீங்கள் ஒரு 5-6 பேருக்கு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலி இங்கே வந்து நீங்கள் லான்ச் பண்ணி சக்ஸஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு 7 பேருக்காக கேட்குற மாதிரி இருக்கணும். இன்ஃபேக்ட் வேக்சின் இது. ஸோ 10 பேருக்குமே கேட்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் தர முடியும். பட் சென்டிமெண்டலாக கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு சரியாயிருச்சு, அப்போது எல்லாருக்குமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக்சின் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்ட்ரிஸ் இதை வாங்கிறதுக்கு உடனே வந்து இதை போட்டானுங்க. 4 கண்ட்ரிஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று பிலிப்பைன்ஸ், அப்புறம் வந்து UAE, இன்னும் 2 கண்ட்ரிஸ் என்னங்கிறது சரியாக தெரில. ஒரு 2 கண்ட்ரிஸ் கேள்விப்பட்டது வந்து இந்தியா அண்ட் பிலிப்பைன்ஸ். இந்தியா வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூனாவாலா அப்படிங்கிறவர் வந்து வேக்சின் தயாரிக்கிற ஸ்டேஜில் 3rd, அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இது டெஸ்டிங் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா ஃபைனல் ஸ்டெப் வந்து இட்ஸ் நாட் கonna பி தட் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு
மைண்ட் தாட்டில் இருந்து இது பண்ணியிருந்தார். ஸோ இது ஒரு விஷயம் ஆச்சு. ஏன் வந்து இந்தியா வந்து அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரியல. என்ன ஹரி, இதுக்குள்ளே ஸ்கூல்ஸ் திறக்கணுமா, காலேஜ் திறக்கணுமா, அவங்களுக்கு என்ன ஒரு எக்கானமி கீழே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி திறந்துருக்காங்க. காரணம்லாம் எதுவும் தெரியல. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முன்னாடியே வந்து சைனாவோட நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் வேர்டாக இருக்குது. திங்ஸ் ஆர் கோயிங் வேர்ட். ஏன்னா இப்போது வந்து ரஷ்யா சைனாவோட சேர்ந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆகாது. அமெரிக்கா வாண்ட்ஸ் டு பி சூப்பர் பவர். இப்போது இந்தியா வந்து அமெரிக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்தியா வந்து இப்போது ரஷ்யாவுக்கும் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி வேக்சின் வாங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இம்போர்ட் ப்ராசஸில் இறங்கியிருக்கு. ஒரே குழப்பமாக இருக்குல்ல, எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது. இப்போது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன, ஒரு வேளை நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்புகிற சைனா இப்போது நம்ம கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு பல நூலை வந்து கட்டி போட்டு ஒரு நூல் மட்டும் எடுக்க சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. 20 கண்ட்ரீஸ் 4 கண்ட்ரீஸ் தான் வாங்கியிருக்கு. ஸோ இது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ் அப்படிங்கிறது புரியல. மறுபடியும் நம்ம வந்து புதற்குள்ளே காலை வைக்க போகிறோமா அப்படிங்கிறது தெரியல. ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியன் வேக்சின் கண்டுபிடிச்சி அந்த பிளான் வாட்ச் டு எக்ஸிக்யூட் லைக் இண்டியன்ஸ்க்கே தர மாதிரி பிளான் ஃபார் பேர் மினிமம் காஸ்ட். ஏதோ ஒரு நல்ல வரவேற்பாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்ன அவசரம் என்னன்னு தெரில. WHO வந்து ஒரு விஷயத்தை எடுத்ததுக்கப்புறமும் ரஷ்யா வந்து இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல, இப்படி தான் நியூஸ் போட்டிருக்காங்க இன்றைக்கி. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து எக்கானமி அஃபெக்ட் பண்ணும் அண்ட் நேஷன்ஸ்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியல இன்னும் யாருக்கும். ஸோ இதுதான் ஒரு பார்க்குறவங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீ யோசிக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, அது வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும் அப்படின்னா சில பல வார்ஸ் வருது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, 2021 எலெக்ஷன் வந்து இதை சார்ந்து தான் இருக்கா அப்படி ஒரு கொஸ்டின் கூட ரைஸ் ஆகலாம். ஒன்றும் முழுசாக தெரியல. ஸோ எல்லாமே வந்து ஒரு ரிடில்ஸ் மாதிரி தான் இருக்குது, கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இது ரொம்ப ஆக்சுவலாக காமிக்காக இருக்கும். பதஞ்சலி வந்து ஐபிஎல்க்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க யுஏஇயில். பதஞ்சலி இப்போது எந்த லெவலில் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானியை ட்ரெஸ்பாஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுறாங்களா, இல்லை பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறாங்களா, இல்லை இவர் வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்காரா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ஷிப் வந்து ஜியோ தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஜியோ வர மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் இப்போது லேட்டஸ்ட் நியூஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது இதனால் மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறது கூட நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை ஃபேன்ஸ்க்கெலாம் நல்லாவே தெரியும், ஐயோ நம்ம வின் பண்ண போகிறதில்ல, இவங்க வேறு ஏதோ பிளான் வச்சுருக்காங்க, இந்த வாரம் டெல்லியா இல்லை மும்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா உத்தரப்பிரதேஷ் போயிட்டிங்கன்னா அந்த பக்கம் நொய்டா டெல்லி அப்படின்னு சொல்லி இது வந்துடும். இன்னொரு பக்கம் பஞ்சாப் சைலண்ட்டாக உள்ள வரதுக்கு பிளான் பண்ணுறாங்களா, இல்லை வழக்கம் போல் நம்மால் தான் ஜெயிப்பாரா, அதுவும் தெரியல. ஸோ ஐபிஎல்லோட இது வேறு மாதிரி போயிட்டுருக்கு, வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அண்டு வேறு என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். என்னென்னா நம்ம ஊரில் எவ்வளோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கிறியா, எவ்வளோ நீ பண்ணுற எவ்வளோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஆஸ்கிங் யூ. எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஐபிஎல்க்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்குது இல்லையா, நாட் ஒன்லி ஒன் ஸ்பான்சர். கண்டிப்பாக இப்போது மேட்ச் யூஏஇயில் மேட்ச் போகுது அப்படின்னா யூஏஇக்காரன் கண்டிப்பாக அதை அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் ஆல்சோ ஏதோ ஒன்று ப்ரமோட் பண்ணணும். அந்த மாதிரி மெயினாக இது இந்தியன் ப்ரீமியர் லீக் இல்லையா. ஸோ ஏன் ஜியோ இல்லைன்னா இந்த மாதிரி இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? ஒய் நாட் அதர் ப்ராடக்ட்ஸ்? ஒய் நாட் அதர் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. எல்லாமே ஒரு ரெடில்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ, சொல்ல மறந்துட்டேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யோசிக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன். அதெல்லாம் அப்போ தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும். அதை போய்ட்டு டச் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக தினமும் ஒரு வீடியோ போடுவேன், கவலைப்படாதீங்க. பாய்.